கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்டிகே ரெஸ்லிங். ஸோ நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் சில இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அண்ட் அப்டேட்டை பற்றி தான் முழுசாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முதலாக சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆளில் போடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒரு விதமான ரெஸ்லிங் நியூஸ் அண்ட் கண்டென்ட் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில் எழுந்த உடனே தூக்கி வர போட்ட விஷயம் ஒன்று இருந்தால், நம்ம ஒரு மூணு டபிள்யூடபிள்யூவில் ஒரு பெரிய புள்ளிகளை பார்த்தீங்கன்னா இழக்கிறது மாதிரி சில நியூஸ் வந்துச்சு. ஸோ அதில் ஒரு புள்ளி பார்த்திங்கன்னா உண்மையில் ஒரு பெரிய புள்ளி தான். ஸோ அது யாரெல்லாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ எஸ், நம்மளுடைய பாபி லேஸ்லி, தமிழ்னா வேறு நம்ம MVP. ஸோ இப்போ டபிள்யூடபிள்யூ இன்னொரு விஷயம் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ இன்டர்னல் ரோஸ்டர் டபிள்யூடபிள்யூவில் அஃபிஷியல் இன்டர்னல் ரோஸ்டரில் இருந்து நம்ம இவங்க 3 பேர்த்தையுமே பார்த்திங்கன்னா டபிள்யூடபிள்யூ தூக்கிட்டாங்க. ஸோ அதாவது நம்ம பார்ப்போம்ல, இப்போ ரிக்வஸ்ட்டை கூட அந்த அலுமினி செக்ஷன்லாம் தூக்கி போட்டிருந்தாங்க. ஸோ உடனே அவரை பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணி விட்டானுங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா இவங்களாம் இப்போ தூக்கி இருக்கிறாங்க. ஸோ ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஸோ சரி, ஒரு திறமை இருந்தோம், சரி வாய்ப்பு இல்லாத ஒரு ரெஸ்லரை ரிலீஸ் பண்ணுறீங்க, ஓகே. சரி, இவங்க 3 பேர் தான், சரி தமிழாவையும் தள்ளிடுவோம். MVP எல்லாம் அந்த ஹெல்த் பிஸ்னஸ் டீமில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா மேனேஜர் ரோல் பண்ணார். சரி, அவரையுமே சரிப்பா நீங்கள் விட்ருங்க, வயசாகிட்டுன்னுட்டு தெரியலாம். தி ஓமைடி பாபி லேஸ்லி அவர் என்னப்பா பண்ணார்? ஸோ சுருக்கமாக ஒரு ரெக்கார்டே தெரிஞ்சிருக்கு 2020-21 காலகட்டங்களில். ஸோ டபிள்யூடபிள்யூ இப்போ ஒன்று ஸ்மாக்டவுன், ரோமன் ரைன்ஸ் வந்தாருன்னா ஸ்மாக்டவுன் நல்லா இருக்கும். ஸோ ராவத்தினா நல்லா இருக்குது, ஆனால் இப்போ கொஞ்சம் ரா பரவாயில்ல. ஸோ ஆனால் அந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா ராவை ரொம்ப சொதப்பி விட்டுருந்தாங்க. ஆனால் அதை காப்பத்தினர் பார்த்திங்கன்னா நம்ம அந்த டைமில் டபிள்யூடபிள்யூ சாம்பியனாக இருந்த தி ஓமைடி பாபி லேஸ்லி தான். ஸோ அப்படி ராவை காப்பாற்றினா ஒரு திறமையான ஒரு டபிள்யூடபிள்யூ சாம்பியன். அதெல்லாம் பிகி அவரை தோக்கடிச்சு அவர் சாம்பியன் ஆனதுக்கப்புறமா உண்மையிலேயே அந்த சாம்பியன்ஷிப்புக்கான மரியாதை போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் மீண்டும் பார்த்திங்கன்னா அந்த வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்பெல்லாம் மாறினதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்லாமல் இப்போ டபிள்யூடபிள்யூ கொண்டு வராங்க. ஸோ ஆனால் அப்படிப்பட்ட ஒரு திறமையான ஒரு வேர்ல்டு டைட்டில் மெட்டீரியலை பார்த்திங்கன்னா, ஸோ இவரையும் பார்த்திங்கன்னா இப்போ தூக்கிட்டானுங்க. சரி, ஏதோ ஒரு காரணத்துக்காக தூக்கியிருக்காங்க. சரி, இது ஒரு ஸ்டோரி லைன் பார்ட்டாக கூட இருக்குன்னு வச்சுக்கிடுவோமே. ஸோ திரும்ப ஏதாவது ஒரு ஃபேக்ஷன் மூலயமா அவர் ரிட்டர்ன் வர்றாருன்னு வச்சுக்கலாம். ஆனால் இப்போ ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு பாருங்கள். ஸோ அதை வச்சு பார்க்க நேரம் தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஒருவேளை நம்ம பாபி லேஸ்லி டபிள்யூடபிள்யூ விட்டு போயிடுவாரானே. ஸோ அது என்னன்னா, எஸ், டபிள்யூடபிள்யூ நம்ம பாபி லேஸ்லியோட அஃபிஷியல் டபிள்யூடபிள்யூ கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி ஆக போகுது. ஸோ நல்லா கேட்டுடுங்க, எக்ஸ்பைரி ஆகலை, எக்ஸ்பைரி ஆகிற நிலைமையில பார்த்திங்கன்னா வந்துடுச்சு. ஸோ ஆனாலும் இவ்வளோ பெரிய திறமசாலியான ஒரு பிளேயர்கிட்ட இருந்து இன்னும் டபிள்யூடபிள்யூ பார்த்திங்கன்னா கான்ட்ராக்டை ரீசைன் பண்ணாமலே வச்சுருப்பாங்கன்னு சொல்லி சின்ன கேள்வி மட்டும் வருது. ஸோ எப்பா டபிள்யூடபிள்யூ தயவு செய்து சொல்கிறோம், இந்த ஒரு மனுஷனை மட்டும் ரீசன் பண்ணிடுங்க. ஸோ இவர் மட்டும் வேறு எங்கேயோ போயிட்டாருன்னா கண்டிப்பாக சொல்லி முடிஞ்சிடும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு வேர்ல்டு டைட்டில் மெட்டீரியலு. ஸோ விடவே கூடாதுங்க. வயசாகி ஹால் ஆஃப் ஃபேம்லாம், ஆனால் அண்டர்டேக்கர்லாம் பெரிய ஆள் தான். ஸோ அவங்களுக்கெல்லாம் லெஜெண்ட் கான்ட்ராக்ட் கொடுத்து வேற எங்கேயும் போயிடக்கூடாதுன்னு வச்சுருக்காங்க. ஸோ ஆனால் ரெஸ்லிங் பண்ண ஸ்கில்லிலேருந்து ஒரு திறமையான ஒரு நபரை விட்டுருவாங்களான்னு சொல்லி கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ பார்த்துக்கிட்டோம். ஸோ அந்த செக்ஷனில் தூக்கி போட்டிருக்காங்க. ஸோ மேபி அது இவரோட கான்ட்ராக்ட் முடியிற நிலைமையில இருக்குதுன்னு சொல்லி கூட போட்டிருக்கலாம். ஸோ இவர் சைன் பண்ணிட்டா அது கூட கரெக்டாக வந்துடும். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா டபிள்யூடபிள்யூ அந்த கான்ட்ராக்டை பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு ஆஃபர் பண்ணணும். ஸோ பார்ப்போம். எனக்கெல்லாம் பர்சனலாக பாவி போகிறத பற்றி ரொம்ப கொஞ்சம் கவலையாக இருக்குது. ஸோ ரீசன் பண்ணிட்டா நல்லது. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான், அதாவது 2 வருஷத்துக்கு முன்னே இதே தேதி இன்னைக்கு தான் பார்த்திங்கன்னா நம்ம வின்ஸ் மெக்மேன் அஃபிஷியலாக அவரோட ரிட்டையர்மெண்ட்டாக பார்த்திங்கன்னா அறிவிச்சிருந்தார். ஸோ தனது 77வது வயசில் பார்த்திங்கன்னா அவரோட ரிட்டையர்மெண்ட்டாக பார்த்திங்கன்னா அறிவிச்சிருந்தார். ஸோ நிறைய ரெஸ்லிங் ஃபேன்ஸுக்கு தெரியாது வின்ஸ் மெக்மேன் ரிட்டையர்ட் ஆகிட்டாரானே. ஸோ அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகி பார்த்திங்கன்னா 2 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஏன் ப்ரோ அவரெல்லாம் அந்த ஒரு செக்ஷுவலி ஹராஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நியூஸை ஏன் போடுறீங்கன்னா, ஸோ அவர் பார்த்திங்கன்னா அந்த ஷேர் ஹோல்டர்லாம் விற்றுருந்தார். பட் இன்னுமே அந்த டிகேஓன்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லை. ஸோ டிகேஓவில் பார்த்திங்கன்னா அவர் ஒன் ஆஃப் த மெம்பர் தான். ஸோ போர்ட் ஆஃப் டைரக்டர்னு சொல்லலாம், ராக் மேரி. ஸோ அவரும் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒன் ஆஃப் த ஓனர் தான். ஸோ டபிள்யூடபிள்யூ அந்த நிறுவனத்தோட ஷேர் தான் பார்த்திங்கன்னா வச்சுருக்காரு. ஆனால் அந்த ஷேர் விற்ற இடத்துலேயே பார்த்திங்கன்னா அவர் ஒன் ஆஃப் த போர்ட் ஆஃப் த டைரக்டர் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபார்மர் டபிள்யூடபிள்யூட ஒரு ஓனரு. ஸோ நிறைய விஷயங்களை பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டிலேருந்து ஒரு பிஸ்னஸ்லேருந்து எல்லாத்தையுமே அவர்கிட்டருந்து கற்றுக்கிடணும். ஸோ அது மட்டும் இல்லாமல்
ஸோ வின்ஸை மாரி ஒரு WWE மூமெண்ட்டாக கொடுக்குறதுல ட்ரிபிள் ஹெச் கூட கிடையாது. ஸோ நானே நிறைய வீடியோலலாம் நேரத்தை போட்ட வீடியோலேயே சொல்லியிருப்பேன், ட்ரிபிள் ஹெச் மேட்ச்சில் கொடுப்பாரு. ஸோ ஆனால் மூமெண்ட் விட்டுருவாரு. ஆனால் வின்ஸ் அப்படிலாம் கிடையாது. மக்கள் பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபை ஆகணும்னு சொல்லி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மட்டும் வின்ஸ் மெக்மேன் இருக்கட்டான். ஸோ உதாரணமாக சொல்லிக்கிறேன். ஸோ சமஸ்லாம் இப்போ நடக்குது. அஃபிஷியலாக 100% நம்ம அடிச்சு சொல்லலாம் ரோமன் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்துடுவார் நீ. ஸோ ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மூமெண்ட்டை கொடுக்கக்கூடிய லெவலுக்கு பார்த்தீங்கன்னா வின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலில் தரமா. அது மட்டும் இல்லாமல் ஸோ அப்பாவோட கம்பெனியாக பார்த்தீங்கன்னா தனது 77 வயசு வரைக்கும் கட்டி ஆண்ட ஒரு சாம்ராஜ்யம்னா ஸோ அது WWE. ஸோ அவ்வளோ வருஷம் பார்த்தீங்கன்னா அவர் ஆண்டிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அது நஷ்டத்தில் போல் ஒன் ஆஃப் த ஃபஸ்ட்டு எப்படி ரெஸ்லிங் கம்பெனியில் ஃபஸ்ட்டு லெவலுக்கு கொண்டு வந்திருக்காரு வின்ஸ். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இன்னுமே பார்த்தீங்கன்னா வின்ஸ் மெக்மேனாக பார்த்தீங்கன்னா பிடிக்காது. ஸோ அதுக்கான காரணம் அவர் WWE இருக்கக்கூடிய அந்த சில நிறையா அந்த ஸ்டோரி லைனில் இன்வால்வ்மெண்ட்டாக இருப்பார்ல. ஸோ அதுதான். ஸோ மற்றபடி அவரோட பிஸ்னஸ் லெவலில் பார்க்கணுன்னா நம்ம பார்த்தீங்கன்னா அவர் ஒன் ஆஃப் த லெஜெண்ட்னு தான் சொல்லணும். ஸோ எனக்கு பர்சனலாக வின்ஸ் மெக்மேனை அஸ்ஏ WWE ஓனராட்டு நல்லா பிடிக்கும். ஸோ உங்கள் யாருக்காவது வின்ஸ் மெக்மேனை பிடிக்கும்னா சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படிப்பட்ட ஒரு லெஜெண்ட் ரிட்டைர்மெண்ட் ஆகி 2 வருஷம் ஆகுது. ஸோ அடுத்த அரசியல்வாதியாக பார்த்தீங்கன்னா நம்ம மேபி கோடி ரோட்ஸை எதிர்பார்க்கலாம். என்ன ப்ரோ சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஒன்றுமே சொல்லலை, சும்மா ஃபன் ஃபேக்ட் தான். ஸோ அதாவது நம்ம இன்னைக்கு காலையிலையா இல்லை நேற்று நைட்டு நம்ம இப்போ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் நடக்குது. யார் பிரசிடெண்ட்டுங்கிறதுல டொனால்ட் ட்ரம்ப்பும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஜோ பைடனும் பார்த்தீங்கன்னா இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரம்போட காதில் பார்த்தீங்கன்னா யாரோ சுட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு வேர்ல்டு வைடாக பார்த்தீங்கன்னா ஒரு டாக் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கா நேற்று நைட்டோ இருந்ததோ அதுக்கெல்லாம் ட்ரம்ப் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஸோ அதாவது நான் இந்த வருஷத்துக்கான எலெக்ஷன்லாம் நிற்கலை அப்படிங்கிற மாதிரி அவர் பார்த்தீங்கன்னா விளைவிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷாக்கிங்காகவும் இருந்துச்சு. ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்லிங் ஃபேன் பாயாக தான் இருக்கும். ஸோ அதான் நம்ம நாட்டில் இப்படி ஒரு பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா இப்படி எலெக்ஷன்லேருந்து விளையாடுறாருல. ஸோ அதான் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கோடி ரோட்ஸை டேக் பண்ணி ஸோ நீங்கள் இப்போ வர இதுக்குள்ளே வந்தாச்சுன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல டைமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த ஒரு ஃபேன் பாய்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம கோடி பதிலுக்கும் பார்த்தீங்கன்னா ட்வீட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதாவது நான் ஒரு நாள் வருவேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது பார்த்தீங்கன்னா சின்ன காரியம் இல்லை. ஸோ ரசிலர் தானப்பா எப்போ சும்மா சொல்லியிருக்காருன்னு நினைக்கலாம். ஸோ ஆனால் இது சீரியஸ் தான். அதுக்கு ஏன் ப்ரோ சம்மந்தம் இல்லாமல் நம்ம கோடி ரோட்ஸ் அவர் இழுத்துருக்காருன்னா சம்மந்தம் இருக்குது. நம்ம கோடியோட ரெஸ்லிங் டீமே பார்த்தீங்கன்னா அந்த அமெரிக்கன் நைட்மேர் அந்த மாதிரி தான் அவரோட கிம்மிக்கு. ஸோ இது அதுக்காக தான் பார்த்திங்கன்னா நம்ம அவரை பார்த்திங்கன்னா கோடி ரோட்ஸை டேக் பண்ணியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரெஸ்லிங்லேருந்து போன ஒரு முன்னாள் ஒரு ஹால் ஆஃப் ஃபேம் தான் நம்மளோட ட்ரம்ப்பு. ஸோ அதுக்காக தான் பார்த்திங்கன்னா அவர் இந்த மாதிரி ஒரு இது பண்ணியிருக்காரு. ஸோ எனிவே ஒருவேளை நம்ம ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா நம்ம அமெரிக்க நைட்மேர் கோடி விஷயம் அரசியலை எதிர்பார்க்கலாம். ஏன்னா ட்ரம்பும் இருக்கார், கேன் இருக்கார். ஸோ அந்த சில ஒரு நம்ம கோடி ரோட்ஸையும் மேபி எதிர்பார்க்கலாம். தான் இந்த வருஷம் சம்மர்ஸ்லாமுக்கு நம்ம நிறைய ஒரு ரிட்டர்னை பார்த்திங்கன்னா எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ சுருக்கமாக ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்னு. ஸோ நிறைய விதமான நானே பர்டிகுலராக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஒருவேளை இதெல்லாம் சமஸ்லாம் நடந்தோன்னா சொதப்பிடும். ஸோ இந்த ரிட்டர்னு சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி 3-4 வீடியோ நானே பர்டிகுலராக போட்டாச்சு. அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி நம்ம நிறைய விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், நிறைய பேர் ரிட்டர்னை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ஆனால் ஒருத்தங்களை வச்சு நம்ம பார்த்தீங்கன்னா மறந்துட்டோம். ஸோ அது வேறு யாருமே இல்லை, சார்லட் ஃப்ளேர் தான்ப்பா. ஸோ போன வருஷம் பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா லெக்கில் பார்த்திங்கன்னா ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க ரெக்கவரில் இருக்கிற மாரி அவங்க இன்ஸ்டாகிராமில் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸை பார்த்திங்கன்னா போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அவங்களோட இன்ஜுரிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளியர் ஆகிடுச்சின்னு தான் சொல்லப்படுது. ஸோ மேபி பார்த்திங்கன்னா அவங்களோட ரிட்டர்னாக பார்த்திங்கன்னா நம்ம இந்த சம்மர்ஸ்லாம் அதுக்கு நீ கன்ஃபார்மாக இதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. ஒருவேளை சம்மர்ஸ்லாமில் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா அடுத்த வாரம் நடக்கிற ஸ்மாக் டவுன்லையோ. ஸோ அதுவும் அவங்களாம் எப்படி சொல்கிறாங்கன்னா இந்த ராப் ரெண்டு அப்படியெல்லாம் சொல்லாது. ஸோ அப்படியே வந்தாங்கன்னா அவங்க ஸ்மாக் டவுன் சைடு தான் வருவாங்கன்னு சொல்லப்படுது. ஸோ மேபி சம்மர்ஸ்லாமில் ரிட்டர்ன் வந்தாங்கன்னா பெய்லியோட மேட்ச்சில் இன்வால்வ்மெண்ட் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரியே சொல்லப்படுது. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் நம்ம சார்லட் ஃப்ளேரோட ரிட்டர்னாக கூடிய சீக்கிரத்தில் பார்க்கலாம்னு சொல்லப்படுது. அது சம்மர்ஸ்லாமோ இல்லை அதுக்கப்புறமோ. ஸோ ஆனால் கூடிய சீக்கிரம் சொல்லப்படுது. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலுக்கு ஏதாவது புது நண்பர்கள் புதுசாக வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வேறு நேரத்தைக்கு போட்ட அப்டேட் வீடியோ எல்லாம் பாருங்கள், பழைய வீடியோஸையும் பாருங்கள். ஸோ அதெல்லாம் நான் நிறைய முக்கியமான அப்டேட்லாம் ஷேர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த வீடியோவுக்கு உங்களோட ஆதரவு தெரிவிங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதெல்லாம் முக்கியமான வீடியோ. ஸோ இந்த வீடியோவுடையும் அந்த பழைய 2 வீடியோவும் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.